வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எனது நண்பர் ஜெயராமன் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வணக்கங்க. அவர் வீட்டு தோட்டங்களில் எப்படி பராமரிக்கணுங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு ஷேர் பண்ண போகிறாரு. அதை நம்ம கேட்டு நம்மளும் நம்ம வீட்டில் நல்ல முறையில் தோட்டங்களை பராமரித்து அதில் இருக்கக்கூடிய பலன்களை அனுபவிக்கணுங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். ஸோ இப்போ நம்ம ஃபர்தர் ஜெயராமன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். வணக்கங்க. என் பேர் ஜெயராமன். நான் மடிப்பாக்கத்தில் இருக்கேன். நான் ஒரு ஐடி துறையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ இருந்தாலும் எனக்கு செடிகள் மீது ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி. அதனால் வீட்டுக்குள்ளே சுற்றி செடிகள்லாம் வச்சுருப்பேன். பூக்கள், காய்கனிகள், அதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வச்சுருக்கேன் நான். ஸோ அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவளுக்கும் செடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இல்லாத நேரத்தில் இந்த செடிகளுக்கு இவ தான் தண்ணி ஊற்றுவாள். ஸோ எல்லாத்து மேலேயும் ரொம்ப ஏதாவது ஒன்று வாடிடுச்சுனா கூட இவ வாடிடுவா. என்கிட்ட அப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படும். ஸோ நான் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுனால இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கிறது பூரா என் மகள் தான். இது ஒரு செம்பருத்தி, ஒயிட் கலர் செம்பருத்தி. இது பார்த்திங்கனாக்கா ஒரு செடியில் பார்த்திங்கன்னா இங்கே கிட்ட வாங்க காமிக்கிறேன். எவ்வளோ மொட்டு இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கிளைக்கும் இது அவ்வளோ மொட்டு விடும். ஓகேங்களா. ஒரு நாளைக்கு இந்த செடியிலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 15-20 பூ இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப செம்பருத்தி பூவும் அழகாக இருக்கும், ஒயிட் கலரில் பூக்கும். ஸோ இது ஒரு செடியிலேருந்து எங்களுக்கு 20 பூ பாருங்கள் இப்படி இருக்கும் மொக்கு. ஓகேங்களா. ஒரு செடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 20 பூ, 15லேருந்து 20 பூ வரைக்கும் எங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இது வெள்ளை செம்பருத்தி. ஆமாம். இதுக்கு பராமரிப்புன்னு ரொம்ப அவசியம் இல்லை. இதுக்கு வெள்ளைப்பூச்சி மட்டும் எப்போயாவது வருங்க. அப்போ இந்த பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இந்த கரைசலை போட்டு, பச்சை மிளகாய் கரைசலை போட்டு நீங்கள் முதல் நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஊற்றுவோம். ஸோ முக்கால்வாசி போயிடும். அப்படியும் போலன்னா வேறு வழி இல்லை. நாங்கள் சில கெமிக்கல்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா பூங்கிறதுனால சாப்பிட்ற பொருள் கிடையாது. ஸோ அதனால் அது போலன்னா தான் அது அந்த முறைக்கு நாங்கள் போவோம். ஆமாம். ஓகே. இது பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த செம்பருத்தி பார்த்திங்க இது இதுவும் ஒரு இட்லி பூ தான். நீங்கள் அங்கே பார்த்தீங்களா சேப்பு கலரு. இது அதே மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். இல்லை விருட்சி பூன்னு சொல்லுவாங்க, இட்லி பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா பந்தாக இட்லியாக பூக்கும். ஸோ அதனால் இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது ரெட் கலரு, இது பிங்க் கலரு.